சாபம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போல ரெண்டு நம்முடைய நன்மையை தடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட ஐயோ இது ஒரு நன்மை தேடி வரும் என்று நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை உங்களுடைய எடுத்து போட விரும்புகிறார். அந்த தலைமுறை சாபத்தின் வல்லமையை அவர் முடித்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். கலாத்தியர் 3:13 இயேசு நமக்காக சாபமானார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீர்களோ, இதை அறிக்கை செய்கிறீர்களோ, உங்களுடைய சாபத்தின் வல்லமை செயல்பட்டு போகும். சொல்லாமல் இயேசுவே இது எனக்காக சிலுவையில் சாபமானேன், இனி நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை, நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளை, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நன்மை கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் மகிழ்ச்சியும் களிப்பும் என்னை தேடி வரும். இப்படி விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து என் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், ஆகையால் எல்லா தடைகளும் மாறுகிறது. சத்தமாக சொல்லுங்கள், ஒரு 10 நேரம் 20 நேரம் சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக சாபமானார், நான் இனி சாபத்தின் வல்லமையாகிய வியாதியை சுமக்க தேவையில்லை, தரித்திரத்தை சுமக்க தேவையில்லை. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் தேடி வருவதை காண்பீர்கள். ஆமென். God bless you.